ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே திரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிரானே துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிரானே கலியுகத்தில் ராமகிருஷ்ண நாமம் கொண்டாரே கருணையோடு உலகை காக்க அவதரித்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய சிறுவயதில் இறைவனுக்காய் அழுது நின்றாரே இவர் சிவ வடிவில் சிவனாகி அருள் புரிந்தாரே குரு வடிவம் தாங்கி மண்ணில் அவதரித்தாரே இந்த குவலயத்தின் துயரம் எல்லாம் தீர்க்க வந்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய காளி காட்சி காண வேண்டி ஏங்கி நின்றாரே காளி கருணையினால் காட்சி பெற்று உலகை வென்றாரே ஆதிசக்தி அம்பிகையை வேண்டிக் கொண்டாரே அவள் வடிவாம் சாரதையை நமக்கு தந்தாரே ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜீவனுக்குள் சிவனை கண்டு வணங்கி நின்றாரே இவர் ஜீவ சேவ சிவ பூஜை என்று சொன்னாரே பெண் குலத்தை தாய் குலமாய் போற்றி நின்றாரே மண்ணுலகின் போக வாழ்வை மாயை என்றாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகும் சர்வ தர்ம சாதனையும் செய்து நின்றாரே சமயமெல்லாம் இறைவன் அடையும் பாதை என்றாரே சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டாரே அவர் சர்வ தர்ம சபையில் வெல்ல அருள் புரிந்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண பாடு மனமே நாம சொன்னால் புண்ணியம் பெருகும் ஜெய ஜெய ராம கல்பத்தரு ஆகி நின்று அருள் புரிந்தாரே காலமெல்லாம் நம்மை காக்க கோவில் கொண்டாரே ராமகிருஷ்ண சங்க வடிவில் வாழுகின்றாரே இவர் ராமகிருஷ்ண பக்தர்களை வாழ்த்துகின்றாரே ராமகிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய ராம जय जय राम कृष्ण पाडु मनमे श्री राम कृष्ण नाम சொன்னால் புண்ணியம் பெருகுமே जय जय राम कृष्ण पाडु मनमे श्री राम कृष्ण नाम சொன்னால் புண்ணியம் பெருகுமே त्रेदायुगத்தில் அவதரித்த ராமபிரானே துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிரானே त्रेदायुगத்தில் அவதரித்த ராமபிரானே துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிரானே ராம கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய ராமகிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे
அவதார வரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணி. சாரதாம் சாரதாம்போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்தியும் சந்தியும் கிரியா. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் 18வது நாளாக துரியோதனன் அடிபட்டு கீழே விழுந்தான். அந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அன்று. ஏனெனில் துரியோதனனை எளிதில் கொல்ல முடியாது. துரியோதனன் தன்னுடைய தாயின் ஆசியை பெற்றவன். காந்தாரியினுடைய கற்பு அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக முடிந்துவிட்டது. அதனால் என்னன்னு சொன்னால், துரியோதனனை கொல்வதற்கு சில யுக்திகளை கிருஷ்ணன் சொல்லி அது அர்ஜுனன் மூலமாக பீமனுக்கு தெரிந்து பீமன் அடித்து கீழே வீழ்த்தினான். இருந்தாலும் அவன் உயிர் பிரியவில்லை. ஆனால் பீமன் துரியோதனன் விழுந்ததை பார்த்து ரொம்ப கூச்சல் போட்டான், சந்தோஷப்பட்டான். அந்த போர்க்களமே நடுங்கக்கூடிய அளவில் அங்கேயே பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தினான் பீமன். பண்ணிக்கொண்டு சொன்னான், துரியோதனன் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் அவன் சுட்டி காட்டினான். அது மட்டுமல்ல, துரியோதனா, கடைசியில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அது என்னவென்றால், உன்னை வீழ்த்தி உன்னுடைய தலையின் மீது என்னுடைய பாதத்தை வைப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அதை இப்பொழுதே செய்கிறேன் என்று சொல்லி ஓடி வந்து காலை தூக்கி அவனுடைய சிரசின் மீது வைத்தார். இது யாருமே எதிர்பார்க்கவில்லை. தூரத்தில் நின்ற யுதிஷ்டிரன் ஓடி வந்தார். பீமா, நீ என்ன காரியம் செய்தாய்? எடு காலை உடனே என்று சொல்லி. பீமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. காலை எடுத்தார். உடனடியாக துரியோதனனிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டார். துரியோதனா, எங்களை மன்னித்து விடு. என்னுடைய தம்பி தெரியாமல் அந்த தவறை செய்து விட்டான். என்னவா இருந்தாலும் இவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தவன், உபராஜாவாக இருந்தவன். அது மட்டுமல்ல, பீமனுக்கு மூத்தவன். பீமனோ போர் முறைகளை கையாண்டு அவனை வீழ்த்தவில்லை. ஒரு சிறிய சதியை செய்து அவனை வீழ்த்தி இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. ரெண்டாவது, யாருடைய சிரசிலும் காலை வைக்கக்கூடாது. அது தர்மம் அன்று. என்னுடைய தம்பி தெரியாமல் செய்ததை நீ மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி வீழ்ந்து கிடக்கக்கூடிய துரியோதனனிடம் மன்னிப்பை கேட்டான். அது மட்டுமல்லாமல், துரியோதனா, உன்னுடைய இந்த நிலைக்கு நீயே காரணம். நீயே கேட்டுத்தான் இந்த நிலையை பெற்றிருக்கின்றாய். நீ செய்த அனைத்து அதர்மங்களும் தான் உன்னை வீழ்த்தி இருக்கின்றது. எனவே அவன் காலை உன்னுடைய தலையில் வைக்கக்கூடிய ஒரு நிலையை கூட நீதான் ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று யுதிஷ்டிரன் சொன்னான். பீமனை நன்றாக கடிந்து கொண்டான். போ, தொட்டது போதும், இனிமேல் அவனை தொந்தரவு செய்யாத, இந்த இடத்தை விட்டு விலகிச்சல் என்று சொல்லி கடிந்து பேசிவிட்டான். இப்பொழுது பாண்டவர் பக்கத்தில் வெற்றிதான். துரியோதனன் இரத்த வெள்ளத்தில் முனங்கி கொண்டு கிடக்கின்றார். அந்த துரியோதனன் யுதிஷ்டிரனை, அதாவது தர்மனை பார்த்து சொல்லுகின்றான், தர்மா, என்ன இருந்தாலும் நீ எனக்கு சற்று மூத்தவன். நான் உன்னிடமிருந்து அனைத்தையும் அபகரித்து கொண்டேன். இந்த உலகத்தில் நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அனைத்து வாழ்க்கையும் நான் வாழ்ந்து விட்டேன். என்னென்னவெல்லாம் ஆசைகளை அனுபவிக்க வேண்டுமோ அனைத்து ஆசைகளையும் நான் அனுபவித்து விட்டேன்.
ஒரு சக்கரவர்த்தி நிலையில் என்ன செய்ய வேண்டுமோ, என்னுடைய தந்தையை சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு நானே அனைத்தையும் செய்து கொண்டேன். எனவே இந்த உலகத்தில் இனி எனக்கு ஆசை எதுவும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக நீ அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். என்னால் கொடுக்கப்பட்ட அனைத்து துன்பங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். இனி நீ அனுபவிக்க வேண்டிய துன்பங்களே இல்லை. எனவே எனக்கு பின்பு நான் அனுபவித்த இந்த இன்பங்களை நீ அனுபவித்துக்கொள் என்று சொல்லி பெருந்தன்மையாக சொல்வது போல சொன்னான். ஆனால் யுதிஷ்டன் நிலை அது அல்ல. அவன் இன்பத்தை அனுபவிப்பதற்காகவோ அந்த பெரிய பதவிக்காகவோ அவன் அந்த போராடவில்லை. தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையில தான் அவன் போராடினான். ரெண்டாவது, தனக்கு சேர வேண்டிய விஷயம், தனக்கு சேர வேண்டிய பொருட்கள் தன்னிடம் வர வேண்டும் என்ற ஒரு நிலையில தர்ம வழியில தான் அவன் போராடி கொண்டிருந்தான். அதனால இவன் சொல்லக்கூடிய இன்பம், இவன் சொல்லக்கூடிய ஆசைகள், இவன் அனுபவித்து முடித்த ஆசைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னதெல்லாம் அவனுக்கு ஒரு தூசி மாறி. அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அவன் அப்படி மெதுவாக மெல்ல நடக்க தொடங்கினான். ஓடி சென்று, அதாவது ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு போர் முடியும் போது எதிரியினுடைய பாசறையை கைப்பற்றினால்தான் நாம் அந்த போரில் ஜெயித்ததாக அர்த்தம். இப்போ எவரெஸ்ட்டுக்கு மேலே ஏறுறோம், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், அப்போ நான் ஏறி வெற்றி பெற்று விட்டால் நான் என்னுடைய அடையாளமாக நான் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொடியை அங்கே நிலைநாட்டுவது வழக்கம். அப்போ தான் நான் ஏறினதாக அடையாளம், வெற்றி பெற்றதாக அடையாளம். இதே போல் இந்த பாசறையை, எதிரியினுடைய பாசறையை கைப்பற்ற வேண்டும். அங்கு ஏதாவது எதிரிகள் நின்று கொண்டு இருந்தால் அவர்களை அழித்து விட வேண்டும். ஆனால் இவர்கள் ஐவரும் அந்த பாசறையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாசறையை கைப்பற்றி விட்டார்கள். கைப்பற்றி விட்டு மீண்டும் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். பாசறையில் அவர்களுக்கு எதிராக யாருமே கிடையாது. அதனால் இப்போதைக்கு இவர்கள் வெற்றி பெற்றதாக அடையாளம். அந்த சமயத்தில் கிருஷ்ணன் தன்னுடைய தேரில் நின்று கொண்டிருக்கின்றான். தேரோட்டியாகத்தான் அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். அர்ஜுனன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான், சரி, வேலைகள் முடிந்து விட்டது. நீ என்ன செய்ய என்றால், நீ இந்த ரதத்தில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைத்திருக்கின்றாயோ அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள். உன்னுடைய வில், உன்னுடைய அம்புகள், வேறு ஏதாவது கவசங்கள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் எடுத்துக்கொள். உடனடியாக ரதத்திலிருந்து இறங்கிவிடு என்று கிருஷ்ணன் சொன்னான். அர்ஜுனன் கேட்டான், ஏன் கிருஷ்ணா நான் ரதத்தை விட்டு இறங்க வேண்டும் என்று? நான் சொல்வதை உடனடியாக செய் என்று சொன்னான். உடனடியாக அர்ஜுனன் அந்த ரதத்தை விட்டு கீழே இறங்கினான். கிருஷ்ணன் அந்த ரதத்தை ஒரு முறை அங்கும் இங்கும் பார்த்தான். பார்த்து கொண்டு கிருஷ்ணனும் அந்த ரதத்தை விட்டு இறங்கினான். கிருஷ்ணன் அந்த நிலத்தில் கால் வைத்தவுடன் அந்த மறு நிமிடமே அங்கே மேலே பறந்து கொண்டிருந்த, வெற்றியை கொடுத்து கொண்டிருந்த, அந்த கொடியில் வெற்றியை கொடுத்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் அங்கு அதை விட்டு பறந்து விட்டார். அந்த இது மறைந்து விட்டது. ஆஞ்சநேயர் மேலே பார்த்து சென்று கொண்டார். அந்த ரதம் உடனடியாக மடமடமடமடென்று தீபிடித்தது. அந்த ரதத்தில் இருந்த 4 குதிரைகளும் சாம்பலானது, சுக்கு நூறாக போனது. ரதம் இருந்த இடமே தெரியாமல் சாம்பலாகிவிட்டது. அர்ஜுனன் பார்த்தான், இது என்ன விந்தை, இவ்வளவு நாளும் இது எரியவே இல்லை, இப்போது ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டான். கிருஷ்ணனை பார்த்து கேட்டான். கிருஷ்ணன் அதற்குரிய பதிலை சொன்னான். அர்ஜுனா, நீ என்னமோ பெரிய வீரன் என்று நினைத்து கொண்டிருந்த, அதனால உனக்கு ஒரு சின்ன கர்ப்பமும் இருந்தது. இப்போ பார், அந்த தேர் எரிந்து விட்டது. உனக்கு விஷயம் தெரியவில்லை. பார், என்னவென்றால் ஏற்கனவே பீஷ்மர் அவர் எய்த அஸ்திரங்கள், மந்திரத்தன்மை வாய்ந்த அந்த அஸ்திரங்கள், துரோணர் எய்த அஸ்திரங்கள்,
கர்ணன் எய்த அஸ்திரங்கள். இவர்கள் 3 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன் போன்றவர்களெல்லாம் பெரிய தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். அவர்கள் எய்த அனைத்து அஸ்திரங்களும் எனக்காக காத்து கொண்டிருந்தது. இப்போ பாரு, நீ இறங்கி விட்டாய், நான் இறங்கியவுடன் அவை அனைத்தையும் அந்த தேரையே அது சம்ஹாரம் செய்து விட்டது. அதாவது எரித்து விட்டது, அழித்து விட்டது, ஒன்றும் இல்லாமல் செய்து விட்டது. எனவே நீ நினைத்து கொள்கின்றாய் எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் உன்னிடம் இருந்ததென்றால் இதை முழுவதுமாக விட்டுக்கொள் என்று. அப்பொழுதுதான் பரந்தாமனை அவன் 2 கைகளாலும் கூப்பினான். மற்றவர்களும் பார்த்து வணங்கினார்கள். பரந்தாமா, அனைத்தும் உன்னுடைய லீலை தான், உன்னால் தான் நடந்தது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். அடுத்தது அர்ஜுனனுக்கு புரியாத சில விஷயங்களை கிருஷ்ணன் அங்கே விளக்க ஆரம்பித்தார். அர்ஜுனா, பெரிய பெரிய செயல்கள் செய்வதற்காக இறைவன் நம்மை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த பெரிய செயல்களை நடத்துவதற்காக, அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக என்னென்ன தேவையோ அதையும் இறைவன் நமக்கு கொடுத்து விடுவான். அந்த உபகரணங்கள் நாம் அதுக்காகத்தான் தோன்றி இருக்கின்றோம். இந்த உபகரணங்கள், இந்த அமைப்புகள் இதெல்லாம் அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செயல்கள் முடிந்து விட்டதும் அது அதன் இடத்திற்கு சென்று விடும் என்பதை நீ புரிந்து கொள். எனவே நாமும் இந்த காரியத்திற்காக வந்திருக்கின்றோம். இன்னும் சில காலத்தில் நாமும் அந்த காரியத்தை முடித்து விட்டோம். எந்த காரியத்திற்கு வந்தோமோ அந்த காரியம் நிறைவேறிவிட்டது. எனவே நாம் அடுத்த காரியத்தை நோக்கி செல்லுகின்றோம். இதுதான் உலகத்தினுடைய நியதி, இயற்கையினுடைய நியதி. அதுதான் இயற்கை தர்மத்திற்கு கட்டுப்பட்டது. தர்மம் காப்பாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்தோம். நம்முடைய முயற்சியை வெற்றியாக்குவதற்காக அனைத்து உதவிகளும் கிடைத்தது. இப்போது தர்மம் நிறுவப்பட்டது. எனவே மற்ற பொருட்கள் நமக்கு தேவையில்லை, அவை நம்மை விட்டு மறைந்து விடுகின்றன. இவற்றையெல்லாம் நீ புரிந்து கொள் என்று சொன்னார். இப்போ நேரடியாக தர்மனை கிருஷ்ணன் அழைத்தான். தர்மா, நான் சொல்லுகின்றேன், அதை சொன்னால் நீ புரிந்து கொள்வாய். நீ என்ன செய் என்றால், இன்றைக்கு உன்னுடைய தம்பிமார்களும் நீயும் பாசறைக்கு உள்ளே படுக்கக்கூடாது. ஏன், எதற்கு என்றெல்லாம் என்னை கேட்கக்கூடாது. சற்று தள்ளி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சென்று படுத்து கொள்ளுங்கள். பாசறைக்கு வெளியே தூரத்தில் படுத்து கொள்ளுங்கள். தர்மன் யோசித்தான். கிருஷ்ணன் சொல்ல வேண்டுமென்றால் சில விஷயங்களை சொன்னால் அதில் ஏதாவது இருக்கும். எனவே நாம் என்ன செய்வோம், கிருஷ்ணன் சொன்னபடியே நடப்போம் என்று சொல்லி தம்பிமார்களை அழைத்தான். சொன்னான், இன்றைக்கு நீங்கள் அங்கங்கே போய் படுத்து கொள்ளுங்கள் என்ற இடத்தையும் அவன் சொல்லி அவர்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தூரே அனுப்பிவிட்டார்கள். பாசறைக்குள் படுக்கவில்லை. கிருஷ்ணனும் சென்று விட்டான். இதுதான் இதுன்னு சொல்லி அவனுக்கும் அவன் தங்கக்கூடிய இடத்திற்கு தனியாக அவனும் சென்று விட்டான். இப்போ இவன் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றான். தர்மன் கிருஷ்ணனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றான். என்னவென்றால், இந்த கிருஷ்ணா, இந்த மக்களை இழந்தவர்கள், தன்னுடைய புத்திரர்களை போரில் இழந்த திருதராஷ்டிரன், காந்தாரி போன்றவர்கள் அழுது துடித்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்திலேயே அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு யாராலும் இயலாது. விதுரர் கூட பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவர் சொன்னாலெல்லாம் அவர்கள் மனம் தேராது. எனவே அர்ஜுனனுக்காக கீதையை நீ தான் உபதேசித்தாய். அப்படிப்பட்ட நீ என்னுடைய வேண்டுதலுக்காக இப்பொழுதே சென்று காந்தாரியை சென்று பார்க்க வேண்டும், அவளை சமாதானப்படுத்த வேண்டும். அப்படியே திருதராஷ்டிரனையும் சமாதானப்படுத்தி அவர்களுக்கு நீ உபதேசம் வழங்க வேண்டும் என்று சொன்னான். கிருஷ்ணன் நினைத்தான், எதிரியாக இருந்தாலும் இவன் எப்படி அவர்கள் மேலே எவ்வளோ பெரிய மரியாதையை வைத்திருக்கின்றான், உன்னுடைய நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லி கிருஷ்ணன் அவ்விடம் பார்த்து சென்றான்.
அங்கே சென்று காந்தாரிக்கு உலகத்தினுடைய நிலையாமை குறித்தும் துரியோதனனுடைய அடாத செயல்கள் குறித்தும் தர்மம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பது குறித்தும் விஷயங்களை எடுத்து சொன்னான். அழுது புலம்பிக் கொண்டிருந்த காந்தாரி ஓரளவு சமாதானம். அப்படியே திருதராஷ்டிரனை தொட்டு அப்படியே தூக்கி உட்கார வைத்து அழுது கொண்டிருந்த அவனையும் பல விஷயங்களை கூறி உலகத்தினுடைய நியதிகளை பற்றியெல்லாம் சொல்லி வெகு நேரம் பேசி அவனையும் சமாதானப்படுத்தி அவனையும் உட்கார வைத்தார். இப்பொழுது திருதராஷ்டிரனும் காந்தாரியும் அமைதியானார்கள். அப்போ தர்மர் சொன்ன விஷயத்தை கிருஷ்ணன் கேட்டான். கிருஷ்ணன் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அவர்களை அங்கே அமர வைத்தார். இப்போ அடுத்த ஒரு விஷயம் நடைபெறுகின்றது. இந்த காந்தாரிக்கு துரியோதனன் மேலே ரொம்ப பற்று உண்டு, அதே மாதிரி திருதராஷ்டிரனுக்கும் உண்டு. அப்போ துரியோதனன் எப்படிப்பட்டவன், அவன் எதற்காக பிறந்திருந்தான் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை சொல்லி கிருஷ்ணன் அவர்களை அமைதிப்படுத்தினான். இப்போ அவர்கள் முற்றிலும் ஒரு திறந்த ஒரு இது போல மனதில் எதையும் வைத்து கொள்ளாத ஒரு நிலையில் ஆமாம் எல்லாம் தர்மப்படி தான் நடந்தது என்பதை ஏற்றுக்கொண்டார். இப்போது துரியோதனன் என்ன ஆனான் என்ற நிலையை பார்ப்பதற்காக அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன் 3 பேரும் அங்கே வந்தார். இவன் துடித்து கொண்டிருக்கின்றான், சித்திரவதை அனுபவித்து செத்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தவுடன் மூவருக்கும் கண்ணீர் வந்து விட்டது. அதுவும் அஸ்வத்தாமன் கர்ணனை போல அவனுக்கு துரியோதனனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நெருக்கமானவன் துரியோதனனோட. அவன் என்ன பண்ணனான்னு சொன்னா, இந்த துரியோதனனை பார்த்தவுடன் அந்த போர்க்களத்தில் கீழே உட்கார்ந்து அவன் கையை பற்றி கொண்டான். கிருபாச்சாரியாரும் கிருதவர்மனும் தன்னுடைய அரசன் இந்த நிலைக்கு ஆளாகி விட்டார்களே என்று சொல்லி சொட்டு சொட்டாக கண்ணீர் வடிக்க தொடங்கி விட்டார். அவர்கள் துரியோதனனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் அவர்களால் முடியவில்லை. அந்த வேளையில் துரியோதனனை பார்த்து அஸ்வத்தாமன் சொன்னான், துரியோதனா, நீ கவலைப்படாதே, நம்மையெல்லாம் சூழ்ச்சி செய்து இந்த நிலைக்கு ஆளாக்கிய பஞ்ச பாண்டவர்களை நான் சும்மா விடமாட்டேன். அவர்கள் வெற்றி என்பது நேர்வழியான வெற்றி கிடையாது. அவர்கள் சூழ்ச்சி செய்துதான் என்னுடைய தந்தையாரை கூட கொன்று விட்டார்கள். அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிய பஞ்சபாண்டவர்களை சத்தியமாக நான் அழிப்பேன் என்று சத்தியம் செய்தான். உடனடியாக துரியோதனன் அவனுக்கு அந்த நிலையிலேயும் பாண்டவர்களினுடைய அழிவு என்பது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் கையில் தண்ணியை எடுத்தான், சற்று தீர்த்தத்தை எடுத்து அதை அஸ்வத்தாமன் தலையில் தெளித்து உன்னை இப்பொழுதே நான் சேனாதிபதி ஆக்குகின்றேன், நீ சொன்ன காரியத்தை செய்வாயாக, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும், நீ அந்த செய்தியை சொல்லும் வரை நான் உயிரை விடமாட்டேன் என்று சொல்லி அவனை அனுப்பினான். இப்பொழுது அஸ்வத்தாமன் 2 பேர்களை அழைத்து கொண்டு பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பாசறைக்கு சற்று தொலைவில் இரவு வரும் வரை அங்கே உட்கார்ந்திருந்தான். இரவு வேளை வந்து விட்டது, நள்ளிரவு வந்து விட்டது. அங்கு நல்ல நிசப்தம், சத்தமே இல்லை. அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணனான்னு சொன்னால், மெதுவாக அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு தன்னுடன் வந்த 2 பேரையும் காவலாக அங்கே வெளியே நிற்க சொல்லிவிட்டு இவன் நேராக சென்று அங்கே 5 பேர்கள் படுத்திருந்தார்கள். இந்த 5 பேரும் பஞ்சபாண்டவர்கள் அல்ல. அந்த 5 பேரும் பஞ்சபாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த பிள்ளைகள். அவர்களுக்கு பேர் உபபாண்டவர்கள் என்று பெயர். இந்த 5 பேருக்கும் அப்படியே 5 கட்டிலில் படுத்து கொண்டிருந்தார்கள். இவன் பார்த்தா அங்கே தீபம் எரிந்து கொண்டிருந்தது.
அந்த தீபத்தில் தன்னுடைய வாளை உருவி அப்படியே அவர்கள் ஒவ்வொருத்தன் கழுத்தையாக துண்டித்தான். துண்டு துண்டாக வெட்டி போட்டான். கத்துவதற்கு கூட முடியவில்லை. அதற்குள் 5 பேரையும் கொன்று விட்டான். கொன்றுவிட்டு டப்பென்று முழித்து கொண்ட திரஷ்டத்யும்னனுடைய நெஞ்சில் வாளை பாய்ச்சினான். பொதுவாக தூங்கும் போது கவசங்களை எல்லாம் கவுத்து வைத்து விடுவார்கள், கழட்டி வைத்து விடுவார்கள். கவசம் இல்லாததுனால நேராக இவன் பாய்ச்சிய வேல் அவனுடைய இதயத்தை பார்த்து சென்றது. அவனுடைய ஒவ்வொரு அவயவங்களையும், திரஷ்டத்யும்னனுடைய ஒவ்வொரு அவயங்களையும் துண்டு 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 துண்டாக வெட்டி போட்டு அவனை கொன்றான். ஒவ்வொரு அவயவங்களும் அப்படியே துடித்து கொண்டிருந்தன. ஏன் இப்படி செய்தான் என்றால் அவன் மீது பயங்கரமான கோபம். அவன்தான் துரோணாச்சாரியாருடைய தலையை வெட்டி எறிந்தவன். எனவே தன்னுடைய தந்தையை கொண்டவனை கொல்ல வேண்டும் என்று இவன் காவல் காத்து கொண்டிருந்தான். அந்த வாய்ப்பு கிடைத்தது. இரத்த வெள்ளத்தில் 6 பேரையும் கொன்றுவிட்டு இவன் அப்படியே வந்தான். வரும்பொழுது காலை வேளை ஆகிவிட்டது. நேராக துரியோதனனை பார்த்தான். அந்த கத்தியோடு, இரத்தக்கரை தோய்ந்த அந்த கத்தியோடு நேராக அவன் முன்பு சென்று போய் நின்றான். நின்று கொண்டு சொன்னான், துரியோதனா, நீ இனி கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. பஞ்ச பாண்டவர்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் நான் சூழ்ச்சி செய்து 5 தலையையும் கொன்று விட்டேன். இதோ பார், அந்த கத்தியை கையில் கொண்டு வந்திருக்கேன். 5 மட்டுமல்ல, என்னுடைய தந்தையை கொண்ட திரஷ்டத்யும்னனையும் நான் கொன்று விட்டேன் என்று துரியோதனன் அவனுடைய கையை பிடித்தான். அப்படியே பிடித்து, நீ அல்லவா செயற்கரிய செயல் செய்தவன். இனி எனக்கு இந்த உலகத்தில் சந்தோஷம்தான். எனக்கு எதிரிகளே கிடையாது. என்னுடைய எதிரிகளை நீ அழித்து விட்டாய் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய ஜீவனை விட்டான். அப்போ துரியோதனன் இறக்கும்போது என்ன நினைத்து கொண்டு இறந்தான் என்றால், பஞ்சபாண்டவர்களை அஸ்வத்தாமன் கொன்று விட்டான் என்றுதான் நினைத்து கொண்டு இறந்தான். உண்மை அது அல்ல. எப்படியோ அவனுடைய உடலை விட்டு அந்த உயிர் போனது. பஞ்சபாண்டவர்கள் செத்தால்தான் உயிரை விடுவான் என்று நினைத்து கொண்டிருந்தானோ என்னமோ தெரியல. இவர்கள் செத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அவன் அந்த உயிரை விட்டான். இப்போ இவன் அதே அஸ்வத்தாமன் கிருஷ்ணனையும் சாத்வேகியையும் 2 பேரையும் தேடனா அவங்க 2 பேரும் கிடைக்கல. அவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல. இல்லாட்டா அவங்க உறங்கும் போது அவங்களையும் கொல்ல வேண்டும் என்று தான் அவனுடைய திட்டம். அதனால சாத்யகியை ஒன்றும் பண்ண முடியலை, கிருஷ்ணனையும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க தப்பிச்சார்கள் என்று நினைத்து கொண்டான். இவன் இப்போ நேராக வியாசரை தேடி, வியாச பகவானை தேடி அவன் சென்று விட்டான். ஏனென்றால் இங்கே இருந்தால் கிருஷ்ணனால் ஆபத்து வரும் என்று நினைத்து கொண்டு ஏன்னா அவனுக்கு பொதுவாக மரணம் கிடையாது. யாருக்குன்னு சொன்னால் அஸ்வத்தாமனுக்கு சிரஞ்சீவி. அதனால் அதாவது அவனுடைய நெற்றியில் ஒரு மணி இருக்கும். அந்த மணி இருக்கிறது வரை அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவன் சிரஞ்சீவி என்ற ஒரு பட்டம் பெற்றிருந்தான், மரணம் மற்றவன் என்ற இவன் என்னால் இருந்தாலும் அவனுடைய மனம் குழம்பி விட்டது. துரியோதனனும் செத்து விட்டான். மனம் குழம்பி அவன் நேராக வியாச பகவானை பார்க்க அங்கு சென்று விட்டான். இப்படியாக மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலும் பல சூழ்ச்சிகள் இருந்திருக்கின்றன. துரியோதனன் சாகும்போது கூட தன்னுடைய எதிரிகள் செத்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு சந்தோஷத்தில் தான் அவன் உயிரை உகுத்திருக்கின்றான். இப்படித்தான் மகாபாரதத்தில் உள்ள விஷயங்களெல்லாம் செல்லுகின்றன. மகாபாரதம் பொதுவாகவே என்னன்னு சொன்னால் உற்றார் உறவினர்களுடன் உள்ள ஒரு பெரிய போர். இதனுடைய மீதி விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.